அவசரமாக மருந்து வேணும் தம்பி. இந்தாங்க தம்பி சீட்டு. சார் என்ன சார் இது மல்லிகடை சீட்டு மாதிரி தெரியுது? என்ன எழுதிருக்கு பார்த்தீங்களா சார்? 1 கிலோ துவரம்பருப்பு, 1/2 கிலோ மிளகாய் எழுதிருக்கு சார். மருந்து சீட்டு எங்க சார்? அடடா, சாரி சார், வீட்டம்மா கொடுத்த சீட்டு, மல்லிகை சீட்டு சார், மாற்றி கொடுத்தேன். என்னங்க மருந்து சீட்டு? சாரி சார். சார் டாக்டர் இன்னும் புரியல சார், ரொம்ப மோசமாக இருக்கு சார், கையெழுத்து புரியல சார். யாருன்னு போட்டிருக்கு, இது குளோசினா குளோமோஃபினா எனக்கு புரியல சார். அதுதான் சார் எனக்கும் புரியல. டாக்டர் கொடுத்த சீட்டில் இந்த மாத்திரையை சாப்பிட்டா 1 நிமிஷத்தில் தூக்கம் வரும்னு சொன்னார். ஓ, தூக்க மாத்திரையா? கொஞ்சம் இருங்க, அப்படியே சைடு எஃபெக்ட் இல்லாத மாத்திரையா கொடுங்க. போன டைம் கொடுத்தீங்க, அந்த மாத்திரையை சாப்பிட்டேன், எனக்கு இதுவரையும் பசியே எடுக்கலை. பார்த்து கொடுங்க சார். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு வாங்கின மாத்திரை வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி தோணும், பசி அடங்குற மாத்திரை அது. இந்த மருந்தை தண்ணியில் போட்டு கலக்கி சாப்பிடணுமா, இல்லை அப்படியே வாயில் போட்டு மெல்லணுமா? இது ஊசி போடுற மருந்து, நீங்கள் எப்படி மெல்ல முடியும்? பாவமே, இந்த மாத்திரையில் நல்லா குளுக்குன்னு போட்டுக்குத, ஷேக் வெல் பிஃபோர் இப்படி. அது நிஜமா? ஆமாம் சார், இந்த மருந்து நல்லா குளுக்கணும் சார். போன மாதம் இந்த மாத்திரையை குளுக்க மறந்துட்டேன் சார். அதனால் பாட்டில் பார்த்துக்காம செஞ்சு ஷேக் வெல் பிஃபோர்னு போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் என் தலையை குனிய வச்சு நானே நல்லா குலுங்கிட்டேன் சார். 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு தானாக தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ சார், பாட்டில் குளுக்க சொன்னால் நீங்கள் எங்க சார் குலுங்குறீங்க? 100 ரூபா மருந்து காசு தாங்க. என்னது 100 ரூபாயா? நீங்கள் போன மாதம் 80 ரூபாய்க்கு தான் சார் தந்தீங்க. சார் இது விலை ஏறி சார், இந்தாங்க உங்கள் பில்லு. சரி சரி தம்பி, இந்தாங்க 80 ரூபா. நான் அடுத்த வாரம் வந்து இருமல் வர மாதிரி நான் நடிக்கிறேன், அப்போ நீங்கள் கழிச்சிக்கிறீங்க. என்னது இருமல் வந்தால் மாத்திருவாங்க? அதுக்கு இருமல் மாதிரி நடிக்கணுமா சார்? தயவுசெய்து கிளம்புங்க, எனக்கு பிபி வருது. பிபி வருதா? அதுக்கு என்கிட்ட ஒரு வைத்தியம் இருக்குது சார். வேணாம் சார், தயவுசெய்து நீங்கள் கிளம்புங்க சார். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ், வர்றேன்.